पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இது ராஜவித்யா அப்படின்னா ஈஸ்வரனை பற்றினது எல்லாமே ராஜவித்யா. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது வித்யைகள்ல எல்லாத்துலேயும் ராஜாவா இருக்கிறது ஈஸ்வரனை பற்றின வித்யா. ஈஸ்வரன் என்னமா இருக்கார் அப்படின்னும் போது 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். 2 ஸ்லோகங்கள் போயிட்டு இருக்கு. 4, 5 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றின கான்செப்ட், அந்தர்யாமிய பத்தின கான்செப்ட் சொல்லுது. நேத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இந்த 4வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொன்னார், அவ்யக்தமா இருக்கின்ற என்னால். அவ்யக்தம் அப்படின்னா நாமரூபம் இல்லாத என்னால், வெளிப்படாத என்னால். பகவான் வெளிப்படவே இல்லை, அவ்யக்தம். அப்படிப்பட்ட எண்ணால வந்து பாத்தீங்கன்னா இதம் சர்வம் ததம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப முதல் கான்செப்ட் ஈஸ்வரன் சர்வ வியாபி, சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மத்ஸ்தானி சர்வ பூத்தானி, இந்த எல்லா பூத்தங்களும் உண்டான எல்லாம் என்னிடத்திலேயே இருக்கின்றன. நான் ஆதாரமா இருக்கேன், இது எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. நச்ச அகம் தேஷு அவஸ்தித, நான் அவைகளில் இல்லை. நான் நிர்குண நிராகாரமா இருக்கேன். அப்ப எனக்கு மேல இது எல்லாம் இருக்கு, ஆனா நான் அவைகளில் இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது ஸ்லோகத்தை சொல்லும்போது சொன்னார், இந்த பூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நச்ச மத்ஸ்தானி பூத்தானி. 5வது ஸ்லோகத்தை சொல்லும்போது இந்த பூத்தங்கள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய யோகம் ஐஸ்வரத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாயாக. யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுக்தி, கட்டணம், சம்பவம். எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு மாயா அப்படின்னு பேர். யோகம் ஐஸ்வரம்ன்றதுக்கு அர்த்தம் மாயா. தங்கத்துக்கு மேல ஆபரணம் தெரிகிற மாதிரி. வாஸ்தவத்துல ஆபரணம் தங்கத்துக்கு மேல இல்லவே இல்லை. ஆபரணம் தெரியுது. மண்ணுக்கு மேல சட்டிப்பான தெரியுது. மண்ணாவே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். அதே மாதிரி இந்த லோக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யக்த மூர்த்தியா இருக்கிற அந்த பரமாத்மா மேல தெரியுது. ஏச தேவஸ்ய சுபாவா, மாண்டுக்கிய காரிக்கால சொல்லும்போது சொல்லுது. இது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவஸ்ய சுபாவா, தேவனோட சுபாவம். அந்த சுபாவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மாயான்னு ஒரு பேர் சொல்றோம். ஏன் தெரியுது? தெரியுது. ஏன் தெரியுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியுது. அப்ப அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. தங்கம் ஆபரணமா தெரியுது. தங்கம் தங்கமாவே இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி கம்மலா நமக்கு ஆபரணமா தெரியுது. மண்ணாவே இருக்கு, ஆனா பானை சட்டியா தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பரமாத்ம சுரூபம் தான். ஆனா வந்து பரமாத்ம சுரூபம் நாம ரூபங்களோட வெளியில வந்து தெரியுது. ஜீவ ஜெகத்தா தெரியுது.
அப்ப இன்னும் நடந்திருக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா அப்படின்னு பேர் வைக்கிறது. ஒரு கைத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை இருட்டுல ஒரு பாம்பு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பாம்பு பார்க்கும்போது கயிறு தெரியல, கயிறு பார்க்கும்போது பாம்பு தெரியல. நம்ம பாம்பு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்ப வந்து கயிறுன்னு ஒண்ணு தெரியறது இல்லை. அதிஷ்டானம் தெரியாம அதிஷ்டானத்தை மூடி மறைச்சு, ஆதார தத்துவத்தை மூடி மறைச்சு, அதுக்கு மேல ஒரு கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. வாஸ்தவமா அப்படின்னா பாம்புன்ற ஒரு கிரியேஷன் வாஸ்தவத்துல உண்டாகல. அப்ப அதே மாதிரி இந்த ஜெகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானம் கயிறு மாதிரி இருக்கு. இந்த இந்த பிரம்ம தத்துவமானது ஈஸ்வர தத்துவம் அதிஷ்டானமா இருக்கு. அதுக்கு மேல இந்த ஜீவ ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. கிரியேஷன் நடந்துச்சா? கிரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷன் ஒண்ணு நடக்கவே இல்லை. கைத்துக்கு மேல பாம்பு உண்டாகவே இல்லை. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு மேல இந்த ஜெகத்துன்றது ஒண்ணு உண்டாகவே இல்லை. ஜீவன் அப்படின்றவன் உண்டாகவே இல்லை. ஆனா என்னது தெரியுது. கைத்துக்கு மேல பாம்பு தெரிஞ்ச மாதிரி பரமாத்மாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜீவ ஜெகத்தும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க என்டையர் சிருஷ்டி எல்லாமே தெரியுது, ஆபாசிக்குது, தோன்றுகிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றார் ஆச்சாரியார், இது எல்லாம் என்ன அப்படின்னா என்னுடைய யோக ஐஸ்வர்யத்தை நீ பார்ப்பாயாக அப்படின்ற. யோக ஐஸ்வர்யம்னு என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயாவோட ஐஸ்வர்யம், அதுதான் யோகம் ஐஸ்வர்யம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்தபிருத்து என்ன பூத்தஸ்தா. ஆச்சாரிய சொல்றார், நான் தான் இந்த பூத்தங்களை எல்லாம் செய்தவன். பூத்த பிருத்துனா தாங்கிறவன், பூத்த பாவனகனா பூத்தங்களை செய்தவன். நான் தான் இந்த எல்லாத்தையும் தாங்கிறேன். பாம்பு சொல்லுது, கயிறு சொல்லுது, பாம்பை நான் தான் வந்து தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கரெக்டு தானே? கயிறு தான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தாங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பூத்த பாவனக, இந்த எல்லா ஜீவராசிகளையும் நான் தான் உற்பத்தி செய்தேன். ஆனா ந பூத்தஸ்தக மம ஆத்மா ந பூத்தஸ்தக, என்னுடைய ஆத்மா இந்த பூத்தங்களில் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு இதுதான் முக்கியமானது நேற்று பாட்டம். இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா மம ஆத்மா ந பூத்தஸ்தக அப்படின்ற அந்த சப்தத்துக்கு வியாக்கியானம் நேற்று பண்ணிட்டு இருந்தார் பாஷ்யத்துல. அப்போ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மா அவைகளில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு என்ன சுவாமி மீனிங் எடுக்கிறது? பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆச்சாரியர். நான் வேற, இவைகள் வேற, இவைகள்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்பித பேதத்தை உண்டு பண்றோம். இப்ப நம்ம இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? நான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏற்றி வச்சிருக்கோம். அகங்காரம்னா என்ன சுவாமி அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது? நான் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகுது. ஒரு சந்திரன், அந்த சந்திரன் ஒரே சந்திரனா இருக்கான். அந்த சந்திரனோட பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானைக்குள்ளார அநேக பானைகள்ல விழுது. அந்த பானையில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம் வந்த மாத்திரத்துல அதுல ஒரு அகங்காரம் ஒண்ணு உண்டாகுது. நான் அப்படின்னு ஒரு அகங்காரம். நான் சின்ன பானை, நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன தண்ணி, என்னோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கு, என்னோட தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு, நான் 5 லிட்டர் பானை, நான் 10 லிட்டர் பானை, நான் பெரிய சமுத்திரம், நான் பெரிய வந்து பாத்தீங்கன்னா குளம், நான் சாக்கடை, நான் கங்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டான மாத்திரத்துல பிரதிபிம்பம், சந்திரனோட பிரதிபிம்பம் அந்த ஜலத்துல பட்ட மாத்திரத்துல அந்த பிரதிபிம்பம் அந்த ஜலத்தையும் அந்த ஜலம் வச்சிருக்கிற பாத்திரத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா பொய்யா அபிமானிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற அந்த ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எங்க உண்டாகுது? பானை எது? நம்ம தேகம்தான் பானை. இந்த பானையில இருக்கக்கூடிய ஜலம் எது அப்படின்னா அந்த கரணம் ஜலம். அந்த அந்த கரணம் சொல்லக்கூடிய புத்தி மனசுல வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற பிரகாசம் அது என்ன பண்ணுது? இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நம்ம என்ன பண்றோம்? நான் பரமஹம்சானந்தா, நான் யானை, நான் பூனை, நான் அரக்கன், நான் தேவன், நான் பொம்பளை, நான் ஆம்பளை,
நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் நான் ஜீவன். இந்த ஜீவன் என்ன பண்றான், அபிமானம் மட்டும்தான் இவன்ட்ட இருக்கு. இந்த தேகத்தையும் இந்த அந்தக்கரணத்தையும் தான் அப்படின்னு அபிமானிக்கிறான். இந்த அபிமானிக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொல்றாரு பிரதிபிம்பம் இருக்கணும் அப்படின்னா பிம்பம் இருந்தா தானே பிரதிபிம்பம் வரும். அப்ப எல்லா பிரதிபிம்பங்களும், சந்திரன் சொல்லுது எல்லா பிரதிபிம்பங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. கரெக்ட் தானே? ஏன்னா பிம்பம் இல்லைன்னா பிரதிபிம்பம் இருக்காது. அப்ப அதே மாதிரி பரமாத்மா சொல்றார், இந்த இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், ஜீவராசிகள்னா என்ன அர்த்தம், வெறும் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் சிதாபாசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கலா சொல்லும் போது சிதாபாசர்கள். அந்த சிதாபாசர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா என்னிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவைகளிடத்தில் நான் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார வரவே இல்லை. சந்திரன் சொல்றான், நான் பாத்தீங்கன்னா நான் இருக்கிறதுனால தான் இது எல்லா பிரதிபிம்பங்களும் இருக்கு, ஆனா பிரதிபிம்பத்தில் நான் இல்லை. கரெக்ட் தானே? உண்மை தானே? பிரதிபிம்பத்துல பாத்தீங்கன்னா பகவான் அந்த சந்திரன் இல்லவே இல்லையே. சந்திரன் வானத்துல இருக்கான், ஃபுல்லா பிரகாசிக்கிறான். ஒரு சின்ன பானைக்குள்ளார பாத்தீங்கன்னா அவன் வரவே இல்லை, பிரதிபிம்பம் தெரியுது. எப்படி சுவாமி மேல இருந்தவன் கீழே தெரிகிறானே தண்ணி வச்ச மாத்திரத்துல? அப்படின்னா ஏசு சுபாவா, இதுதான் தேவனோட சுபாவம். எப்படி சந்திரன் பாத்தீங்கன்னா அந்த மீடியத்துல பட்டோன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்னா மீடியத்துல அந்த சாமர்த்தியம் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாயான்ற ஒரு மீடியம் இருக்கு. அந்த மாயான்ற மீடியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி மனசு இந்திரியத்தெல்லாம் கிரியேட் பண்ணிடுச்சு. மாயான்ற மீடியம், அந்த மாயா என்ன பண்ணுச்சு, கிரியேட் பண்ணதெல்லாம் மாயா. அந்த புத்தி மனசு எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. ஆனா வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன்ல ஒரிஜினல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் இல்லவே இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல இருக்கு, ஆனா பகவான் எந்த ஒன்றிலும் இல்லை. ஏன்னா பிரதிபிம்பத்தில் பாத்தீங்கன்னா பிம்பம் இல்லை. பிம்பம் இருக்கிறதுனால தான் பிரதிபிம்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. இறைவன் இருக்கிறதுனால தான், பகவான் இருக்கிறதுனால தான் நீங்க நான் எல்லாம் இருக்கோம். ஆனா நம்மிடத்துல பாத்தீங்கன்னா பிம்பபூதமா இருக்கிற ஈஸ்வரன் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம் ஒன்னு ஆபாசவாதம்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு அஜாதவாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த ஆபாசவாதத்துல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா தோற்ற மாத்திரமா இருக்கிறது. இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கிறது. ஜீவனும் பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கா. நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ இவங்க எல்லாருமே நம்ம தேகம் தேகம் சொல்லிட்டு இருக்கோமே, இந்த தேகம் எல்லாம் தோற்ற மாத்திரம். ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் மாதிரி வெறும் தோன்றுகிறது. அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆதார தத்துவமா அது பாட்டுக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருக்குள்ளாரையும் அது இல்லை. எல்லா கேரக்டர்களும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எந்த கேரக்டருக்கு உள்ளாரையும் இல்லை. எல்லா கேரக்டரையும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் தான் பாத்தீங்கன்னா தாங்குகின்றது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிறதா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருக்குள்ளாரையும் இருப்பதில்லை. ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னா அது பாட்டுக்கு தன்னோட மகிமையில அது பாட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் ஜீவ ஜெகத்தையும் தாங்குகின்றார். ஆனால் இந்த ஜெகத்துல பாத்தீங்கன்னா பகவான் இல்லை. நம்ம வச்சிருக்கமே மூர்த்தங்கள், இந்த மூர்த்தங்கள் சிலைகள்லாம் வச்சு ஆராதனை பண்றமே, எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் பெரிய கல்பனை, பெரிய கல்பனை, வாஸ்தவம் இல்லை. கல்பனையிலேயே பெரிய கல்பனை எது சுவாமி அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாத அந்த பகவானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்பனை பண்ணி வச்சிருக்கோம். சங்கு சக்கர கதாதாரியா நிறைய விக்கிரகங்களை கல்பனா பண்ணி வச்சிருக்கோம். இருக்கிறதுலே பெரிய கல்பனை, ரொம்ப நல்ல கல்பனை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வர கல்பனை தான். அதுவும் பொய்.
எதுக்காக அது செய்யப்பட்டிருக்கு? திரும்ப திரும்ப புடிச்சுக்கணும். ஆலம்பன விஷயத்துவா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நிர்குண நிராகாரத்தை பிடிக்க முடியாது, ஈஸ்வரனை பிடிக்க முடியாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமரூபத்தை பிடிச்சு பார்த்து 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 மெதுவா நாமரூபத்தை கடந்து போறது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆராதனைகளுக்காக உபாசனைகளுக்காக ஈஸ்வரனுக்கு ஒரு ரூபம் கொடுத்திருக்கு. அந்த ரூபத்துல பகவான் இல்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார், சர்வ வியாபகமா இருக்கார். இந்த மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் அப்படின்னு பக்தின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு விக்கிரகத்துல பாக்குறோம். பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன பண்றோம்? ஓ காட்னு வானத்தை பாக்குறோம். அப்ப பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பகவானை பத்தின விஷயத்துல. பகவான் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். பகவான் ஒரு மூர்த்தத்துக்குள்ளார ஒரு சிலைக்குள்ளார இருக்காருன்னு பாக்குறோம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தவறான சித்தாந்தம். அப்ப கீதால சொல்லும் போதே சொல்றார், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வியக்தம், நாம ரூபம் இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துலதான் எல்லாம் இருக்கு. அப்ப பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? பகவான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார். எல்லாம் எங்க இருக்கு? பகவானுக்கு மேலதான் இருக்கு. நீங்க, நான், இந்த மூர்த்தங்கள், இந்த லோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் எல்லாம் பகவானுக்கு மேல இருக்கு. பகவான் எங்கேயோ இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல இருக்க காட்சி மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு கீழையும் எது இருக்கு? பகவான் இருக்கார். ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து ஆதார தத்துவமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த நானா பகவான் இருக்கார். அப்ப அதனால வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோட மனசுக்குள்ளார ஞானம் வரும்போது மெதுவா இது பண்ணணும். அப்ப சிலையில இருக்கார சுவாமி அப்படின்னா சிலைக்கு ஆதாரமா இருக்கார், சிலையில இல்லை. புரியுதா உங்களுக்கு? சிலைக்கு ஆதாரமா இருக்கார். எல்லா விக்கிரகங்களுக்கும் ஆதாரமா பகவான் இருக்கார். ஆனா சிலைக்கு உள்ளார அவர் இல்லை. எனக்கு ஆதாரமா இருக்கார், எனக்கு உள்ளார அவர் இல்லை. ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்க இந்த நாமரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பிதம். சுவாமின்னு ஒரு சிலையை வச்சிருக்கேனே அது கல்பித்தம், நாமரூபம் கல்பித்தம். அதுக்கு ஆதாரமா பகவான் இருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதாரத்துக்கு மேல இருக்கிற நாமரூபத்தில் அவர் இல்லவே இல்லை. அப்ப பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? சர்வ வியாபகமா இருக்கார், நாமரூபம் இல்லாம இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப எங்கேயோ பார்க்கிறது நமக்கு ஒரு தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓ காட் அப்படின்னு நம்ம வந்து மேல பார்க்கலாமா அப்படின்னா இல்ல. கைலாயத்துல வைகுண்டத்துல எங்கேயாவது இருக்காரா? இல்ல. அப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், ஸ்கிரீன் மாதிரி. அவருக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. அப்போ முதல்ல வந்து ஒரு மூர்த்தத்துல பகவான் இருக்காருன்றத நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி அவருக்கு மேலதான் மூர்த்தங்களும் இந்த லோக்கங்களும் இருக்கு அப்படின்னு வரும்போது ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க? வாஸ்தவத்தில் அவருடைய பரமபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்றோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆதாரமா இருக்காரு. ஆமா, எதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அந்த இருக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் அப்படின்னு ஆதாரமா அவர் தான் இருக்கார், இருப்பா இருக்கார். அப்ப நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஆதாரம் இருக்கார், நான் இருக்கிறேன் பரமஹம்சானந்தா. ஆனா அந்த பரமஹம்சானந்தான்றது வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட், அது வந்து வெறும் நாமரூபம். அந்த பரமஹம்சானந்தாக்கு ஆதாரம் எது? இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இதான் ஆதாரம். பகவான் எல்லாத்துக்கும் இருக்கிறேன்ற இருப்பா இருக்கார், நானா இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமஹம்சானந்தான்ற நாமரூபத்துல இல்ல, நாமரூபத்துக்கு ஆதாரமா இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன சட்டல் தான். நாமரூபத்தில் அவர் இல்லை, நாமரூபத்துக்கு ஆதாரமா அவர் இருக்கார். தங்கம் கம்மல்ல இல்ல, மூக்குத்தில இல்ல, ஒட்டியானத்துல இல்ல, நெக்லஸ்ல இல்ல. ஆனா அந்த கம்மல் மூக்குத்தி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா தங்கம் இருக்கு. தங்கம் எந்த ஒரு ஆபரணத்துக்குள்ளாரையும் இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆபரணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாரமா தங்கம் இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் கிரியேஷன் இருக்கோ அந்த சராச்சரங்கள் இருக்குமோ அதுக்கு கீழே வந்து ஆதாரமா பகவான் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க கல்பிதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனைக்காக இந்த தேகத்துல ஒரு ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்துல வந்து பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர் வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கான விதியை பார்த்துருக்கோம், கிரமமுக்தி சாதனம்.
இதே 9வது அத்தியாயம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம், ஹிருதயத்துல பகவான் இல்லைங்க. ஹிருதயத்துல பகவான் இல்ல, எந்த ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் இல்ல. ஐயோ, 1866 சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னு சொல்லியிருக்கேன். எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் பகவான ஒரு லிமிட் பண்ணி இந்த விக்கிரகத்தில் இருக்கார், இதுல இருக்கார், இங்க இருக்கார், புருவ மத்தியில வந்து இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லுதோ அந்த இடத்துல எல்லாம் எதுக்கு அப்படின்னா பிரம்மசூத்திரன் நிர்ணயம் பண்ணுது, உபாசனைக்காக சொல்லப்பட்டது. ஒருத்தர் வந்து சர்வ வியாபகமா புரிஞ்சிக்க முடியாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நாமம் ஏதாவது ஒரு ரூபம் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிறோம். அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார்? 8வது சாப்டர்ல ஹிருதயத்துல இருந்தார். இப்போ 9வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர் 2 இடம் சொல்லிச்சு. ஹிருதயம் கூட வந்து பாத்தீங்கன்னா புரோர் மத்திய பிராணமா அவேஷ சம்யக்கு அப்படின்னு புருவ மத்தியில பகவான சிந்தனை பண்ணி உயிரை விடணும். அவருக்கு நாமம் இருக்கு, ஓங்காரம்ன்ற நாமம். நாமம் கொடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா பொய் தானே. அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்? நாம ரூபம் இல்லாதவர். அப்ப நாமமும் ரூபமும் இல்லாதவருக்கு 8வது சாப்டர் நாம ரூபம் கொடுத்திருக்கு. ஓங்காரம் அவரோட நாமம். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா ஹிருதயத்துல இருக்கார், அவரை தியானம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படின்னா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா தியேய பிரம்மம், உபாசனைக்கான பிரம்மம், தியானம் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அதே ஞானத்துக்கு வரும்போது என்ன சொல்றோம்? ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பகவான லிமிட் பண்றது இல்லை. அப்ப இந்த தேகத்துல பகவான் இருக்கார சாமி, மாத்திக்குங்க. தேகத்துக்கு ஆதாரமா இருக்கார். எல்லா தேகங்களும் அவருக்கு மேல இருக்கு. தேகத்துக்குள்ளார அவர் இல்லை, தேகத்துக்கு ஆதாரமா அவர் இருக்கார். இந்த தேகம்லாம் இதெல்லாம் நாம ரூபம், சும்மா ஒன்னும் இல்லை, கல்பிதம், வாஸ்தவம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் பண்றார். யதோக்தேன ஸ்லோகத்வயேன உக்தம். இந்த 4, 5 2 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட 2 ஸ்லோகங்களால் உக்தம் அர்த்தம், சொல்லப்பட்ட அர்த்தம் எதுவோ இந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தேன உபபாதயன், ஒரு திருஷ்டாந்தம் மூலமா, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஆக பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த திருஷ்டாந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தத்தை வச்சுதான் அத்வைதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் உண்டாகும். இல்லைன்னா புரிதல் உண்டாகாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம், எல்லாத்தையும் 100% வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தத்தை சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்னை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் சொல்றேன், தங்கம் நகைய எக்ஸாம்பிள் சொல்றோம், அப்புறம் சொப்பனம் எக்ஸாம்பிள் சொல்றோம், சந்திரன் பிரதிபிம்பம் சொல்றோம், இது எல்லாத்தையும் நூலு பஞ்சு சொல்றோம். இது எல்லாத்தையும் வந்து உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும், ஆதாரம் நாம ரூபம் இந்த 2த்தையும் வச்சு பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரிஜினலா இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், வெறும் நாம ரூபமா கல்பனையா இருக்கும். அப்ப நாமரூப கல்பனைகள்ல வந்து ஆதார தத்துவம் இருக்காது. நாமரூபங்களுக்கெல்லாம் ஆதாரமா தான் ஒன்னு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஈஸ்வரன் ஆதார தத்துவம், வெளிப்படாதவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 2 ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னமோ அதை எக்ஸாம்பிளாக இந்த 6வது ஸ்லோகம் சொல்லுது. யதாகாசஸ்திதோ நித்யம், யதாகாசஸ்திதோ நித்யம், வாயுஸ் சர்வத்ர கோமஹான், வாயுஸ் சர்வத்ர கோமஹான், ததா சர்வாணி பூதானி, ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய, மத்ஸ்தானீத்யுபதாரய, யதாகாசஸ்திதோ நித்யம், வாயுஸ் சர்வத்ர கோமஹான், ததா சர்வாணி பூதானி
மத்ஸ்தானீத்யுபதாரய. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு, பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 1:1:22 போட்டுங்க. 1:1:22 ஆகாஷ தத்லிங்காத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். ஆகாஷ தத்லிங்காத் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா 1:23 போட்டுக்கலாம். 1:1:23 போட்டுக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையேவ பிராணஹா அப்படின்னு பிராணாதிகரணம், ஆகாஷாதிகரணம், 2 அதிகரணம் இருக்கு. ஆகாஷ அதிகரணம், பிராண அதிகரணம்னு 2 அதிகரணம். பிராணனை பத்தியும் சொல்லுது, அதே மாதிரி ஆகாசத்தை பத்தியும் சொல்லுது. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆச்சாரியர் வந்து ஒரு திருஷ்டாந்தம் மூலமா சொல்றாரு. யதா முதல் சப்தம் யதா ஆகாஷ ஸ்திதோ நித்தியம். யதா எந்த விதமாக, சர்வத்திரக வாயு மகான் வாயு, நம்ம வாயுவை பார்க்கிறோம். இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு, வாயு வீசிக்கிட்டே இருக்கு. மகான் வாயு அப்படின்னா மகாவாயுன்னு அர்த்தம். வெளியில இருக்கிறதுக்கு பேர் மகாவாயு அப்படின்னு பேர். அந்த பெருசா இருக்கக்கூடிய வாயு மொத்த பிரபஞ்சத்திலையும் ஆகாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காத்து வீசிக்கிட்டே இருக்கு. மொத்த அண்ட சராச்சரங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா காத்து வீசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் மகாவாயு அப்படின்னு பேர். அந்த மகாவாயுவானது நித்தியம் ஆகாசஸ்திதா, சதா நித்தியமா எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு காத்து அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவான்? வானத்துல இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. வேற எங்கேயாவது போச்சா? இல்ல, எப்பவுமே ஆகாசத்துல தான் வாயுவானது நிலை பெற்றிருக்கிறது, வீசிக்கொண்டிருக்கிறது. ததா அது போலவே ஆகாசத்தை விட்டுட்டு வாயுக்கு ஏதாவது இருப்பிடம் இருக்கா? வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு பிளேஸும் இல்லை, ஆகாசத்துல தான் அது இருக்கு. அதே மாதிரி ததா அது போலவே சர்வாணி பூதானி, இந்த லோக்கத்தில் இருக்கிற அண்ட சராச்சரங்கள் எல்லாம் அசைகின்ற அசையாதவையா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி என்னிடத்திலேயே இருக்கின்றன. ஆதாரமா நான் இருக்கேன், இதான் முக்கியம். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா எடுக்கிறது ஞானம். ஈஸ்வரனை எனக்கு உள்ளார நான் பார்க்கிறேன் அப்படின்னா உபாசனை. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஞானம். சர்வ வியாபகமா சர்வத்துக்கும் அதிஷ்டானமா பார்த்தா ஞானம். அவரை ஏதாவது ஒரு விக்கிரகத்துல ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் உபாசனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், ஆகாசத்துல வாயு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் மத்ஸ்தானி என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? உபதாரய அப்படின்னா நன்றாக நிச்சயம் செய்து கொள்வாயாக. அப்ப பகவானை பத்தின விஷயம் நிச்சயம் பண்ணிக்கணும். ஆகாசத்துல வாயு இருக்கிற மாதிரி இந்த மொத்த அண்ட சராச்சரங்களும் பகவானுக்கு மேல இருக்கின்றது அப்படின்னு. தங்கம் எல்லா ஆபரணங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. ஆபரணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், யதா லோகே எந்த விதமா உலகத்துல ஆகாஷஸ்தித அப்படின்னு அர்த்தம். ஆகாஷே ஸ்திதோ ஆகாசத்தில் நிற்கின்ற இருக்கின்ற. நித்தியம் எப்படி இருக்கு? நித்தியம் சதா காலமும் இருக்கின்ற வாயு வாயுவானது. சர்வத்திர கச்சதி இது. சர்வத்திரன்னு அர்த்தம் இந்த நட்சத்திரங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்குன்னா யார் சுத்துறா? அந்த வாயு தான் சுத்துது. அந்த நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நட்சத்திரங்களா இருக்கட்டும், அதை சுத்தக்கூடிய வாயுவா இருக்கட்டும், எல்லாம் எங்க இருக்கு? ஆகாசத்துல. அப்ப வந்து அந்த மகான் வாயு சர்வத்திர கச்சதி சர்வத்திர கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கச்சதி கோ. சர்வத்திரக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் சுற்றித் திரிகின்ற வாயுவானது சர்வத்திரகோ மகான் பரிணாமத்தா பெருசு, ரொம்ப பெருசு. எங்கெல்லாம் ஆகாசம் இருக்கோ அங்கெல்லாம் வாயு வந்து பாத்தீங்கன்னா நெய்க்க மரம் நிறைஞ்சிருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மகாவாயுன்னு சொல்லக்கூடியது எப்படி நிலை பெற்றிருக்கோ ஆகாசத்துல சதா காலமும் ததா அது போலவே ஆகாஷவத் ததான என்ன அர்த்தம்? ஆகாசத்தை போன்றே சர்வகதே மயி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற என்னிடத்தில். அப்ப நீங்க பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணணும் அப்படின்னா ஒரு மூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மூர்த்தம் தேவை. இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தத்தை போய் பாத்தீங்கன்னா இப்ப போய் ஒரு மாலையை போட்டு சுவாமிக்கு வந்து நல்ல ஒரு நைவேத்தியத்தை பண்ணிட்டு சுவாமி சாப்பிடு சாமி அப்படின்னு நம்ம எப்படி சும்மா நமக்காகவே ஒரு மன திருப்திக்காக பண்ணிட்டு வர்றது. ஆனா பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரகத்துக்கு காலையில போய் ஒரு மாலையை போட்டு வந்தாலும் கூட ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஓ காட்னு வானத்தை பார்த்து சொல்றது இல்லை. ஓ காட்னு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது இல்லை. என்ன பிரார்த்தனை பண்றோம்னா பகவானை எல்லா இடத்துலயும் நீக்க நிறைஞ்சிருக்க பகவானி. அப்ப எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்காருன்னா உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். எனக்குள்ளாரையும் இருக்கார், எனக்கு வெளியிலையும் இருக்கார். விக்கிரகத்துக்கு உள்ளாரையும் இருக்கார், விக்கிரகத்துக்கு வெளியிலையும் இருக்கார். அவர் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நானாவும் இருக்கார், நீங்களாவும் இருக்கார், எல்லாமா அவர் தான் இருக்கார். வெளியில தெரியறதெல்லாம் வெறும் ஆபாசம், நாமரூபம் ஆபாசம். அப்ப இந்த மனசுக்குள்ளார இந்த விதமா சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறது. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார், நானா இருக்கார், எல்லாமா இருக்கார். அப்ப நான் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல, இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்ல, பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சர்வ வியாபகமா சொல்றது. இததான் ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, ஆகாஷவத்து சர்வகதே மயி, ஆகாசத்தை போன்று எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற என்னிடத்தில். அந்த இதுல அசம்ஸ்லேஷேன ஏவஸ்திதானி, இந்த ஆகாசத்துல இருக்கிற வாயு இருக்கே, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் சென்னை பக்கம் போயிட்டீங்கன்னா நிறைய ஃபேக்டரியில இருந்து ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே புகையா போயிட்டு இருக்கும். எண்ணூர், திருவற்றியூர் இந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, சென்னையில கல்கட்டா போற ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா ஒரே புகை. அந்த ஏரியா ஃபுல்லா வந்து பொல்யூஷனா இருக்கும். காத்தெல்லாம் வந்து பொல்யூஷனா இருக்கு. காத்து பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னு ஆகாசம் பொல்யூஷன் ஆயிருக்கா என்னைக்காவது? நம்ம என்னைக்காவது ஆகாசம் பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் காத்து பொல்யூஷன் ஆனாலும் கூட அது ஆகாசத்துல எப்படி இருக்குன்னா டச்சே இல்லாம இருக்கு. ஆகாசம் அந்த காத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல இருந்தாலும் கூட வாயு மாதிரி இந்த எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதவரா பகவான் இருக்கார். அசம்ஸ்லேஷேன ஏவஸ்திதானி, இந்த ஆகாசத்துக்கு மேலதான் எல்லாம் இருக்கு, ஆனா ஆகாசத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் என்ன இருக்கு, இந்த எல்லாம் இருக்கு. அப்போ பகவானுக்கோட சம்பந்தம் இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் பாட்டுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமா தங்க மாதிரி ஸ்கிரீன் மாதிரி அவர் இருக்கார். ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் என்ன வேணா காட்சிகள் காட்டுங்க, அந்த காட்சிகளோட எந்த சம்பந்தமும் அவருக்கு டச்சே இல்லை. உண்மைதானே? ஸ்கிரீன் தான் ரொம்ப எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள். என்ன பிலிம் காட்டினாலும் அந்த பிலிமோட வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட அந்த ஸ்கிரீனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் எதோடையும் சாக்கடையிலையும் அதுதான் இருக்கு, ஆகாசம் இருக்கு, சந்தனமும் அது மேலதான் இருக்கு. எல்லா பொல்யூஷன் இருந்தாலும் கூட ஆகாசம் என்னைக்குமே பொல்யூட் ஆகுறதுல. ஏன் அப்படின்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எந்த சம்பந்தமும் இல்லாமல் எல்லாம் பகவானுக்கு மேல இருக்கு. இது ஏவம் உபதாரய ஜானிஹி, இந்த விதமா பகவானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, தெரிந்து கொள்வாயாக. உபதாரைய நான் நிச்சயம் செய்து கொள்வாயாக. அப்ப பகவானோட எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த ஜெகத்துக்கு ஜீவ ஜெகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சொப்பனத்தை பார்க்கிறவன் ஆதாரமா இருக்கான். ஆனா சொப்பனம் நிறைய காட்சிகள் தெரியுது, ஆனா சொப்பனம் பார்க்கிற எனக்கும் அந்த சொப்பனத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. காலையில எந்திரிக்கும் போது முடிஞ்சு போகுது, போச்சு. ஒரு 2 நிமிஷம் தோன்றுது, தெரியுது, எனக்கு மேல தெரியுது. வாஸ்தவம் என்னது? ஏன் சம்பந்தம் இல்லை? யாராவது கேட்கலாம், ஏன் சம்பந்தம் இல்லை சுவாமி இந்த ஜெகத்துக்கும்
பகவானுக்கும் வந்து ஏன் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா, ஸ்கிரீன்ல ஏன் காட்சிகள் ஓட்டல? காட்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளட் ஆச்சுனாலும் இல்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் உண்டாகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு பொய். ஒன்னு ஒரிஜினலா இருக்கிறது ஸ்கிரீனு, அந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் எல்லாம் என்னது? பொய்யானது, தோற்ற மாத்திரமா இருக்கிறது. அப்ப வாஸ்தவமா இருந்தா என்ன ஆகும்? காட்சிகள் வாஸ்தவமாச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன் எரிஞ்சு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் காட்டினா ஸ்கிரீன் எரியறது இல்ல. நல்ல ஜலத்தை ஊத்தி ஒரு ஃப்ளட்டை காட்டுறோம் அப்படின்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நனைஞ்சு போறது இல்லை. ஏன்னா காட்சிகள் பொய். அப்ப அதே இடத்த இங்கேயும் கொண்டு வரணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு சத்தியம், ஒன்னு பொய். இந்த மொத்த ஜெகத்தும் வெறும் நாமரூபம். இது எல்லாம் பகவானுக்கு மேல இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரிஜினல் இல்ல, வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கு. காணல் ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், போய் தரைய பாத்தீங்க அப்படின்னா காணல் ஜலத்தை எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த தரை வந்து ஈரமாவா இருக்க போகுது? ஈரமாலாம் இருக்காது. எப்படி இருக்கும் ஈரமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ளோ, அந்த நம்ம பார்க்குற அந்த லேண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல். ஆனா லேண்டுக்கு மேல தெரிகிற காணல் ஜலம் பொய்யானது, தோற்ற மாத்திரம். அப்போ ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு சத்தியம். இது எல்லாம் நாமரூபம் மாதிரி. தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த டச்சும் இல்லாம தான் கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் எல்லாம் அதுக்கு மேல இருக்கு. ஏன்? தங்கத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா பொய். இது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜீவ ஜெகத் எல்லாமே பகவானோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. சுவாமி ஏன் எப்படி சுவாமி அது? ஆனா தெரியுதே சுவாமி, நான் 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 பகவான் என்னவா இருக்கார்? நானா இருக்கார். நானோட சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியுதே சுவாமி. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு மேல இருக்கு, தேகத்துக்குள்ளார நான் இருக்கேன், தேகம் எனக்கு மேல இருக்கு, தேகத்துக்குள்ளார நான் இருக்கேன், இதெல்லாம் தெரியுதே, வாஸ்தவமா தெரியுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்திலேயே இருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் ஐஸ்வரம், பகவானோட மாயா. அந்த பகவானோட மாயையினால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தோற்ற மாத்திரமா இருக்கிறது எல்லாத்தையும் சத்தியம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்கிற மாதிரியே பாக்குறோம். இதுதான் சம்சாரம். இது யாரோட விபூதி அப்படின்னா மாயாவோட விபூதி, பகவானோட விபூதி அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றார்? 7வது ஸ்லோகம் வந்துடுற. 7 முடிச்சாச்சுல, 7வது ஸ்லோகத்துக்கு வர ஆச்சாரியர் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றார். ஏவம் வாயு ஆகாஷே இவ மயி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏவம்னா இந்த விதமாக, அவதாரிக்கா பாஷ்யம் படிக்கிறேன் 7வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா. ஏவம் வாயு, இந்த விதமா வாயுவானது, ஆகாஷே இவ, ஆகாசத்துல எப்படி வாயு இருக்கோ அதே மாதிரி, மயி ஸ்திதானி சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன. எப்போ? ஸ்திதி காலே தானி. ஸ்திதி காலத்துல, சிருஷ்டி ஸ்திதி லயம்னு 3 சொல்றோமா? அப்ப ஸ்திதி காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எப்படி சுவாமி அப்படின்னா 7வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாம் ஆகாசத்துல இருக்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்றது எப்போ? ஸ்திதி காலத்துல இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்ற. சர்வபூதானி கௌந்தேய, சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி, கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம், கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம் சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம். இந்த ஜகத்தை எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் எடுத்துங்க.
கயிறு, கயிறுக்கு மேல பாம்பு. கயிறுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானம், ஆதார தத்துவம். அந்த கயிறு ஒரிஜினல். அந்த கயிற்றுக்கு மேல நம்ம பாம்பு பார்க்கிறோம். அந்த பாம்பு என்னது அப்படின்னா எது வரைக்கும் அது கயிறுன்னு தெரியலையோ அது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? பாம்பு தெரியும். அதிஷ்டான ஞானம் உண்டாகிற காலம் வரைக்கும் அதிஷ்டானத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு சூப்பர் இம்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் செய்யப்பட்ட வஸ்து இருக்கும். எது வரைக்கும் பாம்பு தெரியும்? ஆதார தத்துவம் கயிறு தெரியாத வரைக்கும் அந்த பாம்பு தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், கயிறு பாம்பு ரெண்டு விஷயங்கள். கயிறை வெளிச்சம் வந்தோட கயிறை பார்க்கிறோம், வெளிச்சம் அரை இருட்டா இருக்கிற வரைக்கும் பாம்பு பார்க்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், மூணாவதா ஏதாவது ஒரு வஸ்து இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. என்ன அப்படின்னா ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல. கயிறு எப்படி பாம்பா தெரியுது சுவாமின்னு யாராவது கேள்வி கேட்டான்னு சொல்லுவீங்க. ரீசன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா. அதுக்கு பேர் அரை இருட்டு அப்படின்னு பேர். அந்த அரை இருட்டு மட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா ஃபுல் பிரகாசம் வந்துச்சுன்னா பாம்பு தெரியவே தெரியாது. அப்ப பாம்பு தெரியணும் அப்படின்னா முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் லைட் கண்டிப்பா இருக்கணும். பாதி இருட்டுல தான். முழு இருட்டு இருந்தாலும் தெரியாது, முழு பிரகாசம் இருந்தாலும் தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரை இருட்டுல மட்டும்தான் கயிற்றுக்கு மேல பாம்பு தெரியும். அப்ப 3 ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா பாம்பு, அப்புறம் அதிஷ்டானமா இருக்கிற கயிறு, இந்த கயிற்றுக்கு மேல பாம்பை காட்டின அரை இருட்டு. இந்த 3. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் கேட்கிறேன், அரை இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. இருட்டுன்றது என்னது? ஒரு வஸ்து இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது? அதிஷ்டானத்தை மறைக்குது. இருட்டு என்ன பண்ணுது? அதிஷ்டானத்தை மறைக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிஷ்டானத்தை மறைச்சா மட்டும்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தெரியுது. இப்ப இந்த ஜீவ ஜெகத்து நமக்கு தெரியுது அப்படின்னா பாம்பு மாதிரி இந்த ஜீவ ஜெகத், நான், நீங்க, இந்த ஜெகத்து எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப இது எல்லாம் பாம்புக்கு சமமானது. அதிஷ்டானம் கயிறு எது அப்படின்னா பகவான் தான் கயிறா இருக்கார். இந்த கயிறா இருக்கிற பகவானுக்கு மேல இந்த ஜெகத்து பாம்பு மாதிரி ஜீவ ஜெகத்து தெரியுது அப்படின்னா நடுவுல அரை இருட்டு மாதிரி ஒண்ணு வேணுமா? அந்த அரை இருட்டு என்ன அப்படின்னா மாயான்னு சொல்றோம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அவ்யக்தம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கும். பகவானுக்கு பேரும் அவ்யக்தம். பகவானை மறைச்சிருக்கிற அந்த மாயைக்கு பேரும் அவ்யக்தம் அப்படின்னு பேர். வெளிப்படாதது. இருட்டு வெளிப்பட்டிருக்கா அப்படின்னா இருட்டு வெளிப்படல. இருட்டு என்னவா இருக்கு? இருட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியலன்றோம் நம்ம, அவ்வளவுதான். ஒன்னும் தெரியல ஜி, இருட்டு ஒரே இருட்டா இருக்கு ஜி. என்ன சொல்றோம்? ஒரே இருட்டா இருக்கு, ஒன்னும் தெரியல ஜி அப்படின்றோம். அப்ப ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேர். பகவானும் வெளிப்படாம இருக்கார், அந்த மாயையும் வெளிப்படாம இருக்கு. அந்த மாயா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா பகவானை மறைச்சுக்கிட்டு இந்த ஜீவ ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மில்லாலே காட்டுகின்றது. கைத்தை மறைச்சுக்கிட்டு அரை இருட்டு என்ன பண்ணுச்சு? பாம்பை நமக்கு முன்னாடி காட்டுச்சு. அதே மாதிரி நான் இந்த ஈஸ்வரனை மறைச்சுக்கிட்டு இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜீவ ஜெகத்தை எல்லாத்தையும் காட்டுது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரிய மாட்டேன்றார். இத வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியா சொல்ற, ஹே கௌந்தேய, ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. ஹே கௌந்தேய, ஹே குந்தி புத்திரனே, பொறுமையா இருக்கு. குந்தி புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும். ஒரே நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சாமி எனக்கு புரியுது சாமி, ஆனா வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது சாமி. பொறுமையா இருங்கன்னு. ஏன் குந்தி மைந்தன் அப்படின்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அனாதி காலத்துல இருந்து நமக்கு என்ன உண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வச்சிருக்கோம். அப்ப ஜீவ ஜெகத் சத்தியம்னு இருக்கிற விஷயத்தை இமீடியட்டா சேஞ்ச் பண்ண முடியல. ஒரு வஸ்துவை வந்து ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல அதை வச்சுட்டீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை உடனே இமீடியட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விபரீத பாவனை அப்படின்னு சொல்லுவோம்.
நான் என்ன பண்றேன், ஒரு சாவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் போர்டு தான் கரெக்ட். என்னோட டோரை ஓப்பன் பண்ண மாத்திரத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் போர்டு இருக்கு. லெஃப்ட் சைடு சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன். இது என் கை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு சரியாக வர மாட்டேங்குது. டோரை ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் கை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குப்பா, அந்த சுவிட்ச் போர்டை என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு வர மாதிரி பண்ணு. நான் கதவை ஓப்பன் பண்ண மாத்திரத்தில் ரைட் சைடு இருக்கிற மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை மாற்றிட்டேன். நான் தான் மாற்றினேன். இந்த இடத்துல பண்ணு, கரெக்டாக என் கைக்கு சரியாக கதவை ஓப்பன் பண்ணோன்னு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, போட்டாச்சு, போயாச்சு. நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கதவை ஓப்பன் பண்ணுறேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் என் கை ஆட்டோவாக என்ன பண்ணுது, ஆட்டோவாக அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இடத்துலையே தான் சுவிட்ச் போடுறதுக்கு கை போகுது. நான் தாங்க வச்சேன், நான் தான் ரீப்ளேஸ் பண்ணி சுவிட்ச் போர்டை ரைட் சைடு மாற்றிட்டேன். ஆனால் இமீடியட்டா அது என்ன ஆகுதா அப்படின்னா ஆகலை. இந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கிற வாசனை சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்குன்னு கை அங்கங்கே தான் போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், தலையிலே குட்டிக்கிறோம். சே, நான் தானே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு தலையில் குட்டிக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத போடுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அப்படி நடக்க நார்மலுக்கு வந்துடுது. என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போய் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. இப்போ இந்த நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் ஒன்று சொல்கிறோம். இந்த ஞான விஷயத்தில் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம பாடத்தில் இருக்கவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, நம்ம பாடத்தில் கேட்குறவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேட்ட மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் நீங்கி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்லாம் நீங்கி ஆகுதுங்க. நான் நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனத்துக்கு போவீங்க. சிரவணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஞானம் மட்டும்தான் உண்டாகுது. ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார், இந்த தேகாதிகள்லாம் பொய், இந்த ஜெகத்து பொய், தோற்ற மாத்திரம், இது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி ஞானம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஆமாம் சாஸ்திரம் சொல்கிறது, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது சரிதான், கீதா சொல்கிறது சரிதான், இது எல்லாம் தோற்ற மாத்திரம் தான், நம்ம தான் இதை வந்து சத்தியம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் அப்படின்னு நல்ல மனனத்தினால வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன எல்லாம் லாஜிக்கை யூஸ் பண்ணி சாஸ்திரங்களை பிரமாணங்களை யூஸ் பண்ணி நல்ல சந்தேகத்தெல்லாம் நீக்கி இது வாஸ்தவத்துல பிரம்மமா தான் இருக்கு இந்த ஜெகத்து அப்படின்னு சந்தேகத்தை நீக்கிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனனத்துல முடியும். அதுக்கப்புறம் மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபரீத பாவனான் இருக்கு. சந்தேகம் நீங்கிறது எது, மனனம். சாலிடா தெரியணும், நான் பிரம்மமா தான் இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு, ஈஸ்வரன் தான் இருக்கார், ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லா வந்து கன்விக்ஷன் உண்டாச்சு அப்படின்னா, நிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா மனனம் முடியுதுன்னு அர்த்தம். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வராது. பழக்க தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் விபரீத பாவனான்னு பேர். அனாதி காலம் தொட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஜீவன் நான், இந்த தேகம் அப்படின்னும் இந்த ஜெகத்து சத்தியம்னு விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதை நீக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இந்த ஆத்ம தியானத்தில் உட்கார்ந்து மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு. நான் இப்போ என்ன பண்ணுவேன், 2-3 வாட்டி தப்பு பண்ணதுக்கு பிறகு ஐயோ பழைய மாதிரியே என் கை போகுது அப்படின்னு அடுத்த முறை என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு கதவை ஓப்பன் பண்ணும் போதே தலையில் குட்டிக்கிறேன், சுவிட்ச் போர்டு ரைட்டில் வச்சுருக்கோம், சுவிட்ச் போர்டு ரைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும் போதே நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டு ரைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு கை போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விபரீத பாவனா நிவர்த்தி ஆகிறதுக்கு, பழக்க தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு. அப்போ உடனே வந்து யாராவது சுவாமி இது எனக்கு புரியுது ஆனால் வந்து காரியத்துக்கு உடனே வரமாட்டேங்குது சுவாமின்னு யாரும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, அப்புறம் சந்தேகம் எல்லாம் போகணும், அதுக்கப்புறம் பழக்க தோஷம் விபரீத பாவனா போகணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அது அனுபூதி ஞானமாக பரிணமிக்கும்.
அதனால பொறுமையா இருங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கவுந்தேயன்ற சப்தம் பொறுமைக்காக சொல்லப்படுது. ஏ குந்தி மகனே, ஞான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் பவர் ஜிம்முக்கு போயிட்டு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸை காட்டுற மாதிரிலாம் இல்லை. 2 நாள் எதையாவது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பலன் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ், மோட்ச பரியந்தம் இது போகும். பொறுமையா இருக்கணும். அதனால ஹே கவுந்தேய, குந்தி மகனே என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குந்தி மகனேன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு கவுந்தேயனுக்கு. ஒன்னு பொறுமை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவம். பாவமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாவம் ரொம்ப உயர்ந்தது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தியும் பொறுமையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோக்ஷார்த்திட்ட இயல்பா இருக்கணும். அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுந்தேயன்ற சப்தம். ஹே கவுந்தேய, கல்பக்ஷயே. கல்பக்ஷயே அப்படின்னா கல்பகாலம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கல்பகாலம் அப்படின்னா என்னது? ஒரு பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது 432 கோடி வருஷங்கள். ஒரு பிரம்மாவோட ராத்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 432 கோடி வருஷங்கள். இந்த ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1000 சதுர்யுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவ யுகங்கள். 1000 தேவ யுகங்கள் பகவானோட ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு கல்பம் முடியும் போது 432 கோடி வருஷங்கள் முடியும் போது அவரோட பகல், பிரம்மாவோட பகல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அந்த பகல் கம்ப்ளீட் ஆகும் போது கல்பம் க்ஷயமாகுதுன்னு பேரு. அந்த கல்பத்தோட க்ஷயத்துல இப்ப நம்மளோட ஈவினிங் டைம் வர மாதிரி, இந்த ஈவினிங் டைம் வந்தோன்னா 6-7 மணி ஆனோன இந்த லோக்கம் எல்லாம் மறைஞ்சு போகுது இருட்டுனால. அதே மாதிரி பகவானுக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து 6 மணி ஆகும்போது கல்பக்ஷயம் நடக்கும், கல்பம் நாசமாகும். அந்த கல்பம் நாசமாகிற நிலையில என்ன நடக்கும்? சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும், மாமிகாம் பிரகிருதிம், என்னுடைய பிரகிருதியை, மாமிகாம் பிரகிருதிம் யாந்தி. யாந்தி அப்படின்னா அடைகின்றன. எப்படி நம்ம தூக்கத்துக்கு போனோம்னா என்ன சொல்றோம்? நம்ம தூங்கி போறோம். நம்ம தூங்கி போகும்போது என்ன சொல்றோம்? ஒன்னும் தெரியல. தூக்கத்துல இருந்து ஏதாவது தெரிஞ்சுதா? தூக்கத்துல ஒன்னும் தெரியல, நல்லா தூங்கிட்டேன்ச்சு, ஒன்னும் தெரியல ஜி அப்ப நம்ம சொல்றோம்ல. இதே மாதிரி பிரம்மாவும் என்ன பண்ணுவார்? பிரம்மாவை வேக்கப் ஆனதுக்கு பிறகு கேட்குறீங்க, பிரம்மாஜி உங்க தூக்கத்துல என்ன இருந்துச்சு ஜி? இந்த சிருஷ்டிலாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, தெரியல சாமி, நான் நல்லா தூங்கிட்டேன் சாமி, ஒன்னும் தெரியல சாமி அப்படின்னு. பிரம்மாவும் நம்மளோட அனுபவம் தான். அப்ப கல்பத்தோட எண்டுல இந்த ஜெகத்தெல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், இப்ப நீங்க ஜாகிரதை தூங்க போறீங்க. தூங்க போகும்போது நான் கேட்கிறேன், இந்த ஜெகத்தெல்லாம் எங்க போச்சு? ஒரு டார்க் வந்து எங்கேயாவது போச்சா? மறைஞ்சு போச்சா? மறைஞ்சு போகல. என்ன ஆச்சு அப்படின்னா இருட்டு வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடுச்சு. லைட் வந்து ரூம்ல இருக்கு, லைட் ஆஃப் பண்ணோம்னா என்னாச்சு? ரூம்ல இருக்க வஸ்துக்கெல்லாம் இல்லாம போச்சா? இல்ல இருட்டுனால மூடி மறைக்கப்பட்டதா? இருட்டுனால மூடி மறைஞ்சிரு லைட் ஆஃப் பண்ணோன்னு. இதே மாதிரி பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு, தாமசம். ஒரு பெரிய இருட்டு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சிரு. நம்ம காலையில வேக்கப் ஆகும்போது எல்லாம் இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு. கரண்ட் ஆஃப் ஆனோன்னு எல்லாம் இல்லாம போயிடுது, ஒரே இருட்டா இருக்கு. கரண்ட் வந்தோன எந்தெந்த வஸ்துக்கள் எங்கெங்க இருக்கோ அங்கங்க அது இருக்கு. அப்ப நடுவுல கரண்ட் ஆஃப் ஆகும்போது எந்த வஸ்துவும் புலப்படாம போயிடுது, வெளியில தெரியாம போயிடுது. அப்ப அந்த இருட்டுக்கு என்ன பேரு அப்படின்னா அவ்யக்தம் அப்படின்னு பேரு, வெளிப்படாதது. அதே மாதிரி இந்த கல்பத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஜீவராசிகளும் அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய டார்க்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஒன்று கலந்து விடுகிறது. ஒரு டார்க்னஸ் வந்து என்ன பண்ணுது? ஒரு தாமசம் மூடி மறைச்சிருது. அந்த காரம் என்ன பண்ணுது? மூடி மறைச்சிருது, ஒன்னும் தெரியல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பத்தோட ஆதியில கல்பாதவ், கல்பத்தோட ஆதின்னு என்ன அர்த்தம்? பிரம்மாவோட 432 கோடி வருஷங்கள் அவர் தூங்கினதுக்கு பிறகு வேக்கப் ஆகிறார். அந்த வேக்கப் ஆகும் போது எப்படி நமக்கு வேக்கப் ஆச்சு? நம்ம எப்படி தூங்க போகும்போது ஷட் டவுன் ஆகிட்டே வந்து ஒன்றும் தெரியாம போனோமோ, திரும்ப அதே மாதிரி பகவானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் என்ன ஆகும்? வேக்கப் ஆகிறது. மெதுவா 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 வேக்கப்பாய், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேக்கப்பாய் இந்த மொத்த ஜெகத்தும் வெளிப்படுகிறது. நம்ம தூங்கும் போது என்ன பண்றோம்? விஷயங்களை தியாகம் பண்ணி இந்திரியங்களை க்ளோஸ் பண்றோம்.
இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒடுங்குது, மனசு புத்தியில ஒடுங்குது, புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல போய் நின்று தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது. ஒன்னும் தெரியலன்னு தூங்கி போறோம், அவ்வியக்தத்துல மாயால தூங்கி போறோம். திரும்ப வேக்கப் ஆகும்போது என்ன ஆகுது? முதல்ல புத்தி வேக்கப் ஆகுது, மனசு வேக்கப் ஆகுது, இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது, தேகம் வேக்கப் ஆகுது. இந்த மொத்த ஜெகத்தை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் பிரம்மாவோட ராத்திரியில இது எல்லாம் போய் லயமாகுது பிரகிருதியில, ஒன்னும் தெரியலன்ற பிரகிருதியில. திரும்ப அந்த ஒன்னும் தெரியலன்ற பிரகிருதியில இருந்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உலகங்கள் எல்லாம் வெளியில வருது. அதுக்கு பேர் தான், அந்த பிரகிருதிக்கு பேர் என்ன பேரு? காரண சரீரம் அப்படின்னு பேர். அந்த காரணத்துல ஒடுங்கி திரும்ப காரணத்துல இருந்து வெளியில வருது. நிறைய பேர் 30 வருஷம் பாடம் கேட்டுட்டு, சுவாமி காரண சரீரம்னு ஒண்ணு சொன்னீங்களா சாமி, என்னன்னு கேட்டுறாதீங்க. காரண சரீரம்ன்றது அவித்யா, காரண சரீரம்ன்றது அவ்யாக்கிருதம், அவித்யா, அவ்யக்தம், மாயா, மூல பிரகிருதி அப்படின்னு பல பெயர்களை உடையது. அது இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்துக்கு பேரு, இருட்டுக்கு பேரு அப்படின்னு புரிஞ்சுங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, கல்பாதம், கல்பத்தோட ஆதி காலத்துல புனக மீண்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா தானி விசிறுஜாமி அகம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்பவும் கல்பத்தோட ஆதியில நான் அவைகளை என்ன பண்றேன்? வெளிப்படுத்துகின்றேன், நான் சிருஷ்டிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. ரொம்ப கல்பத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்பக்ஷயத்துல எல்லாம் பிரகிருதியை அடைகின்றன. கல்பத்தோட ஆதியில இந்த எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் சிருஷ்டிக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு பாஷ்யத்துக்கு வந்தார். பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், சர்வபூதானி கௌந்தேய. ஆச்சாரியர் பாஷ்யம் ரொம்ப சின்னதா எழுதுறார். சர்வபூதானி கௌந்தேய, ஹே கௌந்தேய எல்லா பூத்தங்களும், பிரகிருதிம், பிரகிருதிம்னா என்ன எடுக்கணும்? திரிகுணாத்மிகாம் சொல்லிட்டார். 3 குணங்களை உடைய திரிகுணாத்மிகாம். அந்த 3 குணங்களை உடைய பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகான்னு பேரு. அந்த பிரகிருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா அபராம் நிகிருஷ்டாம். பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விசேஷனம் சொல்றார். பிரகிருதினா என்ன பிரகிருதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபராம் பிரகிருதி அப்படின்னு பேரு. அபரா பிரகிருதினா என்ன அர்த்தம்? மாயாக்கு பேரு என்னுடைய கீழான பிரகிருதின்னு அர்த்தம். அபரா பிரகிருதினா நிகிருஷ்டாம்னு அர்த்தம், என்னுடைய கீழான பிரகிருதி. இப்படி நான் இதுல இதை எழுதவே இல்லையே, ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்கேன் நான், ஆச்சரியமா இருக்கு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா எழுதியிருக்கேன் பாருங்க. நான் ஆக்சுவலா என்னன்னா எழுதாம விட்டுருக்கேன் நான். இப்ப நான் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா கேட்டு எழுதிக்கிங்க. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் திரிகுணாத்மிகாம். திரிகுணாத்மிகானா 3 குணங்களை உடைய பிரகிருதி. அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னா அபராம், அபராம் பிரகிருதி அப்படின்னு பேரு. எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது கேட்டீங்க அப்படின்னா 7, 4, 5 2 எழுதிங்க. 7வது அத்தியாயம் 4, 5 2 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார். 2 அம்சத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம், இது பரா பிரகிருதின்னு பேரு. அது எங்க இருக்கு அப்படின்னா நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கமே, நான் தூக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், அந்த நான் இருக்கு, அதுக்கு பேரு பரா பிரகிருதின்னு பேரு. சைத்தன்யம், உணர்வு அப்படின்னு பேரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அந்த ஒன்னும் தெரியலன்னு தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே, அதுக்கு பேரு அபரா பிரகிருதின்னு பேரு. பரா பிரகிருதினா கான்சியஸ்னஸ், அபரா பிரகிருதினா ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த மாயா. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. அபராம், அபராம்ன்றதுக்கு அர்த்தம் நிகிருஷ்டாம். நிகிருஷ்டாம்னா கீழான, கீழான பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. அது எது? 3 குணங்களை உடைய மாயா. அது வேறையா சுவாமி அப்படின்னா இல்ல, மாமிகாம். மாமிகாம்னா என்ன அர்த்தம்? மதியாம், என்னுடையது அப்படின்றார். மம மாயா. கீதால சொல்லும் போதே என்ன சொல்றார்? 7வது சாப்டர்ல மம மாயான்ட்டார். பகவானோட அபின்ன சக்தி அது, அது வேற இல்ல. தீபத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கிற தீபத்துக்கு கீழே இருக்கிற டார்க்னஸ், ஒரு ஷேடோ தெரியுது பாத்தீங்களா? அப்ப நான் கேட்கிறேன், அந்த ஷேடோ யாரோடது? அந்த தீபத்தோடது. தீபத்தோட ஷேடோ தான் டார்க்னஸா கீழே தெரியும். தீபம் வந்து பிரகாசம், அந்த தீபத்துக்கு கீழே இருக்கிறது ஷேடோ, டார்க்னஸ். என்ன ஆச்சரியம் பாருங்க. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாச சுரூபம், சைத்தன்யம். அவரோட பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அந்த மாயா டார்க்னஸ்.
அப்ப அந்த டார்க்னஸா இருக்கிற அந்த என்னுடைய பிரகிருதி, கீழான பிரகிருதி மாயா 3 குணங்களை உடையது. அதுல கல்பக்ஷயே, கல்பக்ஷயன பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாந்தின்ற சப்தத்தை பின்னாடி போட்டுக்கணும். யாந்தினா என்னை அந்த பிரகிருதியை சென்று அடைகின்றன, அந்த பிரகிருதியில போய் மறைஞ்சு போகின்றன. மறைஞ்சு போன பிறகு புனக திரும்பவும் என்ன ஆகுது, 432 கோடி வருஷம் எந்த சிருஷ்டியும் இருக்காது. 1000 சதுர்யுகங்கள் தேவ யுகங்கள் என்ன இருக்கும், எந்த சிருஷ்டியும் இல்லாம அப்படியே எப்படி நம்ம தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பிரம்மாவும் என்ன பண்ணுவார், தூங்கி முடிப்பார். தூங்கி முடிச்ச மாத்திரத்துல வேக்கப் ஆகும் போது என்ன ஆகும், புனக திரும்பவும், பூயக பூயகனா புனகன்னு அர்த்தம், திரும்பவும் தானி பூத்தானி அந்த பூத்தங்கள் எதெல்லாம் தூங்கி போச்சோ, பிரகிருதியில போய் லயமாயிருந்துச்சோ அவைகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா உற்பத்தி காலத்துல சிருஷ்டி காலத்துல, அதுக்கு என்ன பேரு, கல்ப ஆதவ், கல்பத்தோட ஆதி காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா விசிறிஜாமி அப்படின்னா பகவான் தான் வந்து பிரம்மாவோட ரூபத்துல இருந்துகிட்டு, பிரம்மா தான் என்ன பண்றார், யாரு பகவான் தான் சுத்த சைத்தன்யமா இருக்கிறவர் என்ன பண்றார், மாயையோட ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆனா அவருக்கு பேர் பிரம்மான்னு பேர். அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி பிரம்மான்னு பேர் எடுத்துக்கிட்டு அவர் தான் என்ன பண்றார், இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் உற்பாதயாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உற்பத்தி செய்கின்றேன். அகம் பூர்வவத்துன்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தூங்கி போனீங்க, உங்க ரூம்குள்ளார தூங்கி போறீங்க, எல்லா வஸ்துக்குள்ள இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டீங்க. காலையில பேக்கப் ஆகும்போது எல்லாம் வச்ச இடத்துலயே இருக்குமா, இல்ல எல்லாம் மாறி போயிருக்குமா, டிஸார்டர் ஆயிருமா? மற்றவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் உங்க வீட்லயும், உங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வேற இன்னொருத்தர் வீட்லயும் போயிடுமா? எப்படி நம்ம படுக்கும்போது வஸ்துக்களை எல்லாத்தையும், இந்த உலகத்தை எல்லாம், என்னோட ஸ்ட்ரீட்டு, என்னோட நான் இருக்கிற ஊரு, என்னோட வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சோ, பேக்கப் ஆகும்போது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொட்டீன் என்ன பண்றீங்க, நான் எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீன் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் நைட்டு படுக்கும்போது பரமஹம்சானந்தாவா தூங்கிட்டு வேற ஆளா வந்து பாத்தீங்கன்னா வரனா அப்படின்னா, இல்ல நான் திரும்ப காலையில் வேக்கப் ஆகும்போது பரமஹம்சானந்தா தான். நான் என்ன நேற்று காரியம் பண்ணணும் அதே காரியத்தை தான் நான் திரும்ப பண்றேன். கிளாஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைப்பிங் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேற எந்த காரியமும் தெரியல, இதே தான் இன்னைக்கும் பண்ண போறேன். இன்னைக்கு தூங்குனதுக்கு பிறகு நாளைக்கும் இதே தான் பண்ண போறேன். இதே மாதிரிதான் பிரம்மாவும் என்ன பண்ணார் தெரியுங்களா, பிரம்மாவும் முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கல்பத்தோட ஆதியில போன சிருஷ்டி மாதிரியே இந்த சிருஷ்டியை படைத்தார். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து, ஒரு ஃபேமஸான ஸ்ருதி இருக்கு. தாத்தானா பிரம்மா, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிங்களா, எப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஸ்திரீகள்லாம், நேற்று மாதிரி வச்சேன் சாமி. ஒரு கான்ட்ராக்டரை கேட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரோடு போட்டீங்க அப்படின்னா, போன இதுல எப்படி ரோடு போட்டணுமோ அப்படிதான் சாமி போட்டேன். எப்படி வீடு கட்டினீங்க, போன வீடு எப்படி கட்டணும் அப்படிதான் கட்டினேன், இன்ஜினியர் சொல்றாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி முன்னாடி இருந்ததை பண்ணமோ அதே மாதிரிதான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மொத்த கிரியேஷனும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன். சுவாமி ஏஐலாம் வந்துருச்சு சுவாமி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சாமி. ஏஐலாம் எங்க இருக்கு, நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐல கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, உங்க சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திங்கிங் எல்லாத்தையும் அது வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லாமையே காரியம் பண்ண ஆரம்பிச்சிடும். சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5:45 மணிக்கு ஒரு காஃபி வேணும், நான் ரெகுலரா குடிச்சு அது பழகிருக்கோம். உடனே ஏன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டினா 5:45 டிங் டிங் காஃபி ரெடி சுவாமி அப்படின்னு நான் கேட்காம காஃபி ரெடி பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா 2:45 எந்திரிப்பார். சுவாமி 2:45 எந்திரிங்க, டைம் ஆகி போச்சு அப்படின்னு எழுப்பிவிடும். சுவாமி 8:45 7:45 ஆயிடுச்சு, கோயிலுக்கு போகணும், எந்திரிங்க, கிளாஸை முடிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க, இன்னும் முடிக்காம இருக்கீங்கன்னு அதுவே எனக்கு ஆர்டர் பண்ணும். இது மாதிரி என்ன பண்ணும், என்னோட எல்லா ஹேபிட்டையும் என்ன பண்ணும், காப்பி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது
ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிரு, என்னோட எல்லா விவகாரத்தையும் அது ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இது ப்ராப்ளம் இல்லை சுவாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஏயும் என்னோடது எல்லாம் சுத்தி இருக்கிறது எல்லாத்தோடையும் அது கனெக்ட் ஆயிடுமா. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். நம்மளுடைய எல்லா ஸ்லேவ் மாதிரி நம்ம ஆயிடுவோம். ஏஐல இருக்கக்கூடிய ரோபோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த லோக்கமும் ப்ராப்ளத்துல மாட்டிக்கும்னு இப்ப சொல்றான். இப்ப நான் கேட்கிறேன், நீ என்ன வேணா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணிக்கப்பா, இதெல்லாம் எங்க இருக்கு? நீங்க என்ன இன்வென்ஷன் பண்ணாலும், என்னென்னலாம் அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலும் எல்லாம் எங்க இருக்கு? கிரியேஷனுக்குள்ளதானே இருக்கு. இந்த கிரியேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா யதாபூர்வம் அகல்பயத். முந்தின கிரியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பகவான் என்ன பண்றாருன்னா இந்த கிரியேஷனை பண்றார். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றார், உத்பாதயாமி அகம் பூர்வவத்துன்ட்ட. முன்னாடி எப்படி கிரியேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி கல்பத்தோட ஆதியில நான் திரும்பவும் சிருஷ்டி பண்றேன். ஒரு உங்களுக்குள்ளாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோகம் வரும். சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு. நீங்க சயின்ஸா இருக்கட்டும், மண்ணாங்கட்டி புண்ணாக்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம், ஒரு பிலிம் மாதிரி. இந்த பிலிம் எல்லாம் எங்க இருக்கு? வெறும் கல்பனா, சொப்பன மாதிரி. அது எவ்வளவு அட்வான்ஸா இருந்தாலும் சொப்பனம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், இது எதுவும் புதுசாலாம் ஒண்ணும் இல்லை. இது ஒரு பெரிய இது என்னன்னா எல்லாம் ரிப்பீட், எல்லாம் ரிப்பீட். நீங்க தோசை சாப்பிட்றது, தோசை பண்றது எல்லாம் ரிப்பீட் தானே. முன்னாடி பண்ண மாதிரியே சாம்பார் பண்றோம், முன்னாடி பண்ண மாதிரியே இட்லி தோசை சாப்பிட்றோம். நம்ம எல்லாம் முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி கிளாஸ்க்கு வந்து 6:30 மணிக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட். அப்ப கிரியேஷனும் கூட என்னது? ரிப்பீட். திரும்ப 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 ஒரே மாதிரி தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டியை படைக்கிறார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டி எல்லாம் லயக்காலத்துல அந்த அவ்யாக்கிருதத்துல போய் லயமாகும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிப்படுகிறது, முன்னாடி மாதிரியே வெளிப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம் மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. ओम नारायण नारायण नारायण. பகவான், நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் பாருங்க, நாளைக்கு திரும்ப ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். பகவான் வந்து ரிப்பீட்டுங்க, ஒரே ரிப்பீட். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் மட்டும் இல்லை, ஸ்லோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்காக சிம்பிளாக ஒரு 60-70 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிடலாம். 60-70 ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 வேற வேற சப்தங்களை போட்டு மாற்றி மாற்றி ஏமாத்துறாருங்க பகவான். உண்மையிலேயே அதுதான் நமக்கு மரமண்டைக்கு புரியலைன்றதுனால புதுசு புதுசா சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ரிப்பீட், மறந்துட்டோம்ல. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சா என்னைக்கு? இது எல்லாம் என் சுவாமி, இதெல்லாம் நேற்று ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி படிச்சமே சுவாமி அப்படின்னு நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றோமே, என்னடா போர் அடிக்குது இட்லி அப்படின்னு தோண மாட்டேங்குது நமக்கு. டெய்லி இட்லி தோசை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிருந்தீங்கன்னா எல்லா சேர் தேயிற வரைக்கும் 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரே காரியம் பண்ணிட்டு இருக்கான், போரே அடிக்காம. நம்மளும் ஒரே காரியம் பண்ணிட்டு இருக்கோம். பகவானும் என்ன பண்றார்? ஒரே காரியம் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சிருஷ்டி, ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட், எல்லாம் ரிப்பீட்டேஷன். நாளைக்கு பாருங்க, சொன்னீங்கன்னா தெரியும். கிருஷ்ண பரமாத்மா பண்ற மாதிரி ஏமாத்து காரியம் வேற எதுவும். லைட்டை மேல கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை சப்தத்தை மாத்தி விட்டு ஒரே ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஸ்லோகம் பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம்.